கூட்டணி முடிவான பிறகு முறைப்படி எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது குறித்து அறிவிக்கப்படும் என தமிழர் தேசம் கட்சி நிறுவனர் கே செல்வகுமார் தெரிவித்துள்ளார். வருகிற ஜனவரி 25ஆம் தேதி திருச்சியில் தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்தையரரை முன்னேற்ற கழகம் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அக்கட்சியின் தலைவர் கே செல்வகுமார் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள செல்வகுமார் ஆனந்த கோபாலபுரம் பகுதிக்கு சென்றார். அவருக்கு நாகை, திருவாரூர் மாவட்ட மேற்பார்வையாளர் பழகோபாலகிருஷ்ணன் தலைமையில் மேளதாளம், கரகாட்ட ஆதரவத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழர் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே செல்வகுமார், ஜனவரி 25ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 15 தொகுதிகளை தேர்வு செய்து தங்களது கட்சி போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். இதில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதிகளும் வரலாம் என்றும் கூறினார். மேலும் கூட்டணி முடிவான பிறகு முறைப்படி எந்தெந்த தொகுதிகள் என அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி சார்பில் தமிழகத்தினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் ஏற்பாடு செய்திருக்கோம். தமிழகம் முழுக்க இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 5 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம். அதனால் பெரும் எண்ணிக்கையில் தமிழகம் முழுக்க இருந்து முத்தரையர் சமூக மக்களும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும். முத்தரையர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை 2026க்கு பிறகு நிச்சயமாக மீட்டே தீர்வோம். கூட்டணிங்கிறத தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக முடிவு பண்ணுவோம், இறுதி செய்வோம். இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயமாக அறிவிப்போம். பட்டுக்கோட்டை பேராவூரணி எத்தனை நாள் சுற்றுப்பயணம்? இப்போ தஞ்சாவூரில் மட்டும் 5 நாட்கள் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 200லேருந்து 300 கிராமங்களுக்கு நேரடியாக போய் அழைப்புதல் வைப்போம். நீங்க நிக்கிறது பட்டுக்கோட்டை பேராவூரணி பீச், அது நிச்சயமா கூட்டணி அதெல்லாம் பேசாம நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நம்ம ஒரு 15 தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம மக்கள் பெரும்பான்மையா இருக்க தொகுதியில அதுல பட்டுக்கோட்டையும் வரலாம், பேராவூரணியும் வரலாம். சரிங்களா? கூட்டணி முடிவு பண்ண பிறகு நிச்சயமா எந்த தொகுதின்னு அறிவிப்போம். நீங்களாம் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். நிச்சயமா சட்டசபைக்குள்ள தமிழர் தேசம் கட்சி சார்பில் ஒரு ஆள் நிச்சயமா இந்த சட்டசபைக்குள்ள போவோம்.